இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வருகை வந்து கொண்டே இருக்கிற எங்களது ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளரும் ராமநாத சட்டமன்ற தலைவர் அண்ணன் சைபுதீன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் வி கணேசன் அவர்களே, மாவட்ட தலைவர் தந்தை RKK கார்த்தி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நகர்மன்ற உறுப்பினர் மாவட்ட மாணவரணி இருக்கும் நகர்மன்ற உறுப்பினர்கள் செல்வராணி அவர்களே, கனவழி அக்கா மஞ்சளா அவர்களே, தங்களிடம் எடுத்துக் கூற விரும்புகிறேன். மாநிலங்களில் முதலிடத்தில் தமிழக வளர்ச்சி, இரண்டாவது இன்று வரை நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம், 3 நான் முதல்வர் திட்டம் மூலம் 45 லட்சம் மாணவர்கள் பயன், தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 32 லட்சம் மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம் மூலம் 4 லட்சம் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், மக்களை தேடி மருத்துவ முகாம், 204 கோடி பயனாளிகளை நீங்கள் கண்டறிந்து அவரிடத்தில் கழக அரசுடைய திட்டங்களை எடுத்துச் செல்லக்கூடிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை போன்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களெல்லாம் அறிவுறுத்தி அனுப்பி வைத்த அடிப்படையிலே ஒவ்வொரு பகுதியிலும் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ராமநாதபுரத்தில் தினந்தோறும் ஒரு ஒன்றியத்தில் ஒரு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுமடம் ராமநாதபுரம் நகர்கலத்தின் சார்பில் நடக்கக்கூடிய விழாவிலே பங்கு பெற்று உரையாடக்கூடிய வாய்ப்பை தந்த நகர்கலத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் தலைமையிடமாக உருவாக்கப்பட்ட வரலாறையும் நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். பாண்டிய நாடின் உற்பத்தியாக இருக்கக்கூடிய சேது மன்னர்களால் ஆட்சி செய்த தலைமையிடமாக கொண்ட பகுதி இந்த ராமநாதபுரம். அதற்கு பின்னால் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே ஒவ்வொரு மாவட்டங்களை பிரித்து அவருடைய நிர்வாகத்திற்காக அவர் ஆட்சி செய்தாலும் மதுரையை தலைமையிடமாக ஒரு மதுரை மாவட்டம் அறிவிக்கிற பொழுது 1910 ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆங்கிலேயர்கள் அறிவித்தார்கள். அறிவித்து ஆனால் நிர்வாக அமைப்பு கட்டமைப்புகளை நிர்வாக வசதிக்காக அவர்கள் இந்த பகுதியை மாவட்டத்தினுடைய தலைமையாக வைத்திருந்தாலும் நாடு சுதந்திரம் அடைவதற்கு பின்னால் வரை நம்முடைய ராமநாதபுரத்துடைய மாவட்ட தலைமை என்பது மதுரையில் இயங்கினாலும் ஆனால் நிர்வாகம் நம்முடைய ராமநாதபுரத்தில் அமைந்தது. அதற்கு பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவால் நூலகத்தை உருவாக்கினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பெயரால் நூலகத்தை தந்து அறிவியல் நான் கேட்டேன். 2021ஆம் ஆண்டு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் முதலமைச்சர் நமக்கு தந்தார். ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டிலே நம்முடைய கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்னால் அமைய பெற்றது. அந்த அறிவுசாரா நூலகத்தை பெற்றதற்கு பின்னால் நம்ம பகுதியில் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் TNPSC தேர்வில் ஏராளமான தன்னை தகுதியுடைய உருவாக்குவதற்கான ஒரு அறிவுசார் நூலகம். ஆனால் நமக்கு முன்னால் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் கடந்த 10 ஆண்டு காலம் அதை சரிவர நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த காரணத்தினால் பராமரிக்காமல் விட்டதன் காரணமாக நம்முடைய ராமநாதபுரம் தலைமையமாக இருக்கக்கூடிய நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலே குடிநீர் ஆதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக உருவானது. இதை மனதில் எண்ணி நம்முடைய அன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். உங்களின் சார்பாக முதலமைச்சரிடத்தில் நான் கோரிக்கை வைத்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 2200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கரூர் அருகே இருக்கக்கூடிய நஞ்சப்பூலூர் என்ற கிராமத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் தனித்துவமாக ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை தந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர். அந்த மகத்தான தலைவருக்கு நாம் என்றும் நன்றியோடு இருக்க வேண்டும். அதில் ராமநாதபுரத்திற்கு மட்டும் ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பல்வேறு உயர் குடிநீர் திட்ட தொட்டிகளை அமைக்கப்பட்டு வருங்காலங்களில் ஒவ்வொரு வீட்டிற்குமே இணைப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் வீட்டிலே குடிநீர் பெறக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கின்றார். அதை உங்களுக்காக நான் முதலமைச்சரிடத்தில்
நான் கோரிக்கையை வைத்து வேண்டுகோளை ஏற்று அதை தந்திருக்கின்றார். நம்முடைய தலைவர் அவர்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்முடைய ராமநாதபுரத்துக்கு தந்திருக்கின்றார். கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பல்வேறு கட்டமைப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் ராமநாதபுரத்துக்கு இந்த திட்டங்கள் மட்டுமல்லாமல் அரண்மனையிலிருந்து நம்முடைய பகுதியில் செல்லக்கூடிய அந்த மெயினான பிரதான சாலை எப்பொழுதும் மண்ணோடு இருக்கக்கூடிய பகுதியில் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இரு பக்கங்களும் பேவர் பிளாக் அமைத்து சாலை அமைக்கப்பட்டு சிறு குறு வியாபாரிகள் சாலை ஓரமாகவே அவர் வியாபாரம் செய்வதற்கான ஒரு மகத்தான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கின்றார். உலகம் இவையெல்லாம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உயரிய சிந்தனையோடு இந்த நிதிநிலை ஆண்டிலே ஏறத்தாழ 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு மகத்தான பல்வேறு திட்டங்களை நம்முடைய ராமநாதபுரம் அவர்கள் அந்த நீர் மேலாண்மை உருவாக்கியதோடு விட்டுவிட்டு செல்லாமல் கடலிலே கலக்கக்கூடிய உபரி நீரை ராமநாதபுரத்தின் நகர்ப்புறத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக 1600 தந்திருக்கின்றார்கள். முழுவதுமாக 4 ஆண்டுகளே வறுமை ஒழித்த மாநிலமாக உருவெடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள் இதுவரை 897 பேர் தமிழகத்தில் வந்து. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.